அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைகளை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அமரர் கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம் பாகம் 3 அத்தியாயம் 48 நாற்சந்தி நடனம். கடவுள் ஒருவர் இருப்பது உண்மையானால், அவர் கருணாமூர்த்தி என்பதும் உண்மையானால், உலகத்தில் ஏன் இத்தனை துன்பங்களை வைத்திருக்கிறார்? மனித வர்க்கம் ஏன் இத்தனை கஷ்டங்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கிறது? இந்த கேள்விகள் ஆதிகாலம் தொட்டு கேட்கப்பட்டு வருகின்றன. உள்ளத்தில் உண்மை ஒளிகொண்ட மகான்கள் மேற்படி கேள்விகளுக்கு விடையும் சொல்லி வந்திருக்கிறார்கள். மனிதர்கள் துன்பம் என்று நினைப்பது உண்மையில் துன்பம் அல்ல. சூரியனை மேகம் மூடுவது போல் நமது அறிவை மூடியிருக்கும் மாயை காரணமாக சில விஷயங்களை துன்பம் என்று நாம் கருதுகிறோம். உண்மையில் துன்பமும் ஒருவித இன்பமே ஆகும். அன்பு வடிவாகி நிற்பள், துன்பமெல்லாம் அவள் இழைப்பள், ஆக்க நீக்கம் யாவும் அவள் செய்கை, அவள் ஆனந்தத்தின் எல்லையற்ற பொய்கை என்று பராசக்தியை குறித்து இந்த காலத்து மகாகவியான ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார் பாடியிருக்கிறார். ஆனால் அன்பு வடிவமான ஜெகன்மாதா, ஆனந்தத்தின் எல்லையற்ற பொய்கையான அன்னை பராசக்தி ஏன் தன் மக்களுக்கு துன்பம் இழைக்கிறாள்? ஏன் கஷ்டங்களை அளிக்கிறாள்? துன்பம் என்றும் கஷ்டம் என்றும் நாம் எண்ணிக்கொள்கிறோமே தவிர உண்மையில் அவை துன்பங்களும் அல்ல, கஷ்டங்களும் அல்ல. அறிவு தெளிவோடு பார்த்தால் நாம் துன்பம் என்று நினைத்ததும் இன்பம்தான், கஷ்டம் என்று கருதியதும் சுகம்தான். இந்த தத்துவத்தை நம்புவது அவ்வளவு சுலபமான காரியமல்ல. துன்பத்திலே இன்பமாவது, கஷ்டத்திலே சுகமாவது என்ற அவநம்பிக்கை உண்டாகத்தான் செய்யும். ஆயினும் நமது வாழ்க்கை அனுபவத்திலேயே சில விஷயங்களை ஆலோசித்து பார்த்தால் மேற்படி தத்துவத்தில் உண்மை உண்டு என்று அறியலாம். சோகரசமுள்ள கதைகள், காவியங்களை படிக்கிறோம். சோகமயமான நாடகங்களை பார்க்கிறோம். சோகத்தை ஊட்டும் கீதங்களை பாடுகிறோம், கேட்கிறோம். இப்படியெல்லாம் துன்பத்தை நாமத்தானே தேடி அனுபவிக்கிறோம். எதற்காக? அந்த துன்பங்களிலேயெல்லாம் உள்ளுக்குள்ளே இன்பம் பொதிந்திருப்பதினாலேதான். நமது வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். அனுபவிக்கும் போது கஷ்டமாக இருக்கிறது. இது சகிக்க முடியாத கஷ்டம் என்று தோன்றுகிறது. இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று தீர்மானிக்கிறோம். எல்லா கஷ்டங்களையும் எப்படியோ சகித்துக் கொள்கிறோம். அப்படி நாம் அனுபவித்த சகிக்க முடியாத கஷ்டங்களை சில வருஷ காலம் கழித்து நினைத்து பார்க்கும்போது ஒரு வகை அபூர்வ இன்பம் ஏற்படுகிறது. பழைய கஷ்டங்களை நினைத்து பார்ப்பதிலும் அவற்றை குறித்து பேசுவதிலும் சந்தோஷமே அடைகிறோம். சீதாதேவி வனவாசத்தின் போது அனுபவித்த துன்பங்களுக்கு எல்லையே இல்லை. அவ்வளவு துன்பங்களை பெண்ணாய் பிறந்த யாரும் அனுபவித்திருக்க முடியாது. ஆயினும் அயோத்தி அரண்மனையில் ஸ்ரீராமனுடைய பட்டமகிழ்ச்சியாக சீதை வாழ்ந்த காலத்திலும், அதிலும் கர்ப்பம் தரித்திருந்த சமயத்தில், உனக்கு எதிலாவது ஆசை உண்டா என்று ராமன் கேட்டபோது சீதை என்ன சொன்னாள்? மறுபடியும் காட்டுக்குப் போய் அங்கே நான் கஷ்டப்பட்ட இடங்களையெல்லாம் பார்க்க வேண்டுமென்று ஆசையாயிருக்கிறது என்றாள். துன்பம் என்பது உண்மையில் துன்பமல்ல. அவ்விதம் நினைக்கச் செய்வது மாயையின் காரியம். துன்பத்திற்குள்ளேயும் இன்பம்தான் இருக்கிறது என்று சொல்லும் வேதாந்த உண்மையை மேற்படி சீதையின் கோரிக்கை நன்கு நிரூபித்திருக்கிறதல்லவா? சிவகாமியை நாற்சந்தியில் நெருக்கடியான தருணத்தை நிறுத்திவிட்டு மேற்கண்டவாறு நாம் வேதாந்தம் பேசிக் கொண்டிருப்பது பற்றி வாசகர்களின் மன்னிப்பை கோருகிறோம். மேலே சிவகாமியின் காரியத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு மேற்கண்ட பூர்வ பீடிகை அவசியமாயிருக்கிறது. தமிழகத்து ஸ்திரீ புருஷர்களை சாட்டையடி துன்பத்திலிருந்து பாதுகாப்பதற்காக தளபதி விருப்பாக்ஷன் அவளை நாற்சந்தியில் நடனமாடச் சொன்னான். அவ்விதம் செய்வது தெய்வீகமான பரதநாட்டிய கலையையே அவமதிப்பதாகும் என்று எண்ணி முதலில் சிவகாமி முடியாது என்றாள். ஆனால் விருப்பாக்ஷனின் கட்டளையின் பேரில் சுளீர் என்ற சாட்டையடி சப்தம் கேட்டதும் சிவகாமியின் மன உறுதி பறந்து போய்விட்டது. மறுகணம் வாதாபி நகரின் நாற்சந்தியில் சிவகாமி தேவி நடனமாடத் தொடங்கினாள். அற்புதமாக ஆடினாள். துன்பத்திலே இன்பம் உண்டு என்னும் வாழ்க்கை தத்துவம் நன்கு விளங்கும்படி ஆனந்தமயமாக ஆடினாள். சகிக்க முடியாத கஷ்டத்திலிருந்து எல்லையற்ற ஆனந்தம் பிறக்கும் என்னும் உண்மை நிதர்சனமாகும்படி ஆடினாள். தன்னை மறந்து, வெளி உலகத்தை மறந்து, காலதேச வர்த்தமானங்களை மறந்து ஆடினாள். அந்த காட்சியானது அழகு தெய்வம் ஆனந்த வெறி கொண்டு ஆடுவது போல் இருந்தது. வாதாபியின் வீதியில் சிவகாமி நடனமாடிய போது வானமும் பூமியும் அசைவற்று நிற்பது போல் தோன்றியது. வீதியிலே போய்க் கொண்டிருந்த வாதாபி நகர மாந்தர்கள் அப்படியே நின்று அந்த விந்தையை பார்த்தார்கள். பந்தமுற்ற தமிழகத்து ஸ்திரீ புருஷர்கள் அசைவற்று நின்றார்கள். கையில் சாட்டை பிடித்த கிங்கரர்களும் சும்மா நின்றார்கள். அவர்களுடைய தலைவன் விருப்பாக்ஷனும் அசையாமல் நின்றான். அனைவரும் பார்த்த கண்கள் பார்த்த வண்ணம் சிற்ப வடிவங்களைப் போல நின்றார்கள். காலம் போவதே தெரியாமல் மெய்மறந்து உலகத்தை மறந்து நின்றார்கள். சூரியன் மலைவாயிலில் விழுந்தது. கோட்டை கதவுகள் சாத்துவதற்குரிய அஸ்தமன பேரிகை முழக்கம் கேட்டது.
சிவகாமியின் நடன பரவசத்துக்கு அதனால் பங்கம் ஏற்பட்டது. ஆட்டம் ஆடுவதை நிறுத்தி சிவகாமி நின்றாள். அத்தனை நேரமும் ஏதோ ஓர் அதிசய ஆனந்த உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தவள் திடீரென்று பூவுலகத்துக்கு வந்தவளாய் சுற்றுமுற்றும் பார்த்தாள். தான் நின்றிருந்த இடத்தையும் இத்தனை நேரம் செய்த காரியத்தையும் நினைவுக்கு கொண்டு வந்தாள். அவள் உள்ளத்தில் சகிக்க முடியாத வெட்கத்துக்கும் துன்பத்துக்கும் மத்தியில் இன்பமும் பெருமையும் உதித்தன. கட்டுப்பட்டு நின்ற பல்லவ நாட்டு ஸ்திரீ புருஷர்களை சிவகாமி நோக்கினாள். அவர்களுடைய கண்களிலே ததும்பிய நன்றி அறிதலை கவனித்தாள். யாருடனும் ஒரு வார்த்தையும் பேசாமல் பல்லக்கிலே போய் ஏறிக்கொண்டாள். பல்லக்கு மாளிகையை அடைந்தது. அத்தியாயம் 49. பிக்ஷுவின் வருகை. சுக்லபட்சத்து பிரதமையில் சிவகாமி வாதாபி நகரில் நாற்றந்தியில் நடனமாட ஆரம்பித்தாள். சுக்லபட்சம் முடிந்து கிருஷ்ணபட்சம் வந்தது. கிருஷ்ணபட்சம் முடிவடைந்து மீண்டும் சுக்லபட்சம் வந்தது. சிவகாமியின் வீதி நடனம் இன்னும் நடந்து கொண்டே இருந்தது. தளபதி விருப்பாக்ஷன் நடன அரங்கத்தை அடிக்கடி மாற்றிக்கொண்டிருந்தான். வாதாபி நகரின் முக்கிய நாற்றந்திகளை ஒவ்வொன்றாக அவன் தேர்ந்தெடுத்து அங்கங்கே கொண்டு போய் தமிழகத்து ஸ்திரீ புருஷர்களை நிறுத்தினான். சிவகாமியும் அங்கங்கே போய் நடனமாடினாள். அந்த காட்சியை பார்ப்பதற்கு தினந்தோறும் மக்கள் பெரும் திரளாக கூடினார்கள். ஸ்திரீகளும் புருஷர்களும் சிறுவர் சிறுமியர்களும் திரண்டு வந்தார்கள். அரசாங்க அதிகாரிகள் ரதமேறி வந்தார்கள். அந்தப்புறத்து ராணிகளும் சேடிகளும் பல்லக்கிலேறி வந்தார்கள். புலிகேசி சக்கரவர்த்தி காஞ்சியிலிருந்து சிறைப்பிடித்துக் கொண்டு வந்த நாட்டிய பெண் வாதாபி நகரின் வீதிகளில் நடனமாடுகிறாள் என்னும் செய்தி எங்கெங்கோ பரவலாயிற்று. அதன் பயனாக அக்கம் பக்கத்து ஊர்களிலே இருந்தும் ஜனங்கள் மேற்படி காட்சியை பார்க்க வந்தார்கள். தூர தூரங்களிலிருந்தெல்லாம் ஜனங்கள் வர ஆரம்பித்தார்கள். தேசமெங்கும் நானா திசைகளிலும் இதை பற்றியே பேச்சாயிருந்தது. சிவகாமியின் விஷயத்தில் வாதாபி ஜனங்களின் மனோபாவம் முதலில் ஒரு விதமாயிருந்தது. போக போக அவர்களுடைய மனோபாவம் வேறு விதமாக மாறிக்கொண்டிருந்தது. முதலில் அந்த அற்புத நடனத்தை பார்த்துவிட்டு வாதாபி மக்கள் பிரமித்து போனார்கள். இப்படியும் ஓர் அற்புத கலை உண்டா என்று வியந்தார்கள். ஊரை விட்டு உற்றாரை விட்டு சொந்த நாடு நகரத்தை விட்டு தூர தேசம் வந்திருக்கும் அந்த கலைச்செல்வியிடம் அவர்களுக்கு அன்பும் ஆதரவும் பச்சாதாபமும் ஏற்பட்டன. அவர்களில் சிலர் சிவகாமியுடன் வார்த்தையாட விரும்பினார்கள். தங்கள் வியப்பையும் மதிப்பையும் அன்பையும் அபிமானத்தையும் வெளியிட விரும்பினார்கள். அவள் வசித்த மாளிகைக்கு போய் அவளுடன் சிநேகம் செய்து கொள்ள விரும்பினார்கள். தத்தம் வீட்டுக்கு அவளை அழைத்து உபசரிக்கவும் ஆசைப்பட்டார்கள். ஆனால் வாதாபி ஜனங்களின் சிநேக மனப்பான்மை சிவகாமியின் உள்ளத்தில் எவ்வித எதிரொலியையும் உண்டாக்கவில்லை. நடனம் ஆடும்போது ஏற்பட்ட கிளர்ச்சிக்கு பின்னர் இயற்கையாக தோன்றும் சோர்வும் ஏற்கனவே குடிக்கொண்டிருந்த மனக்கசப்பும் சேர்ந்து சிவகாமியை அவர்களுடன் முகம் கொடுத்து பேச முடியாமற் செய்து வந்தன. நாள் ஆக ஆக அந்த தமிழகத்து நடன பெண் ரொம்ப கர்வக்காரி என்ற செய்தி நகரமெல்லாம் பரவிற்று. ஆரம்பத்தில் ஏற்பட்டிருந்த அபிமானம் அனுதாபம் எல்லாம் வெறுப்பும் பரிகாசமுமாக மாறலாயின. சிவகாமி வரும்போதும் போகும்போதும் ஜனங்கள் அவளை பற்றி பரிகாசமாக பேசுவதும் கேலி செய்து சிரிப்பதும் அதிகமாகி வந்தன. ஆரம்பத்தில் சிவகாமியின் நடனத்தை அற்புதம் என்றும் தெய்வீக கலை என்றும் சொல்லி வந்த அதே ஜனங்கள் கொஞ்ச நாளைக்கெல்லாம் அதை பைத்தியக்காரியின் கூத்து என்று சொல்லத் தொடங்கினார்கள். சிவகாமி சிவிகையில் போகும்போது சிறுவரும் சிறுமிகளும் ஊளையிட்டு கொண்டு பின்னால் ஓடினார்கள். சில சமயம் மண்ணையும் அவள் மீது வீசி எறிந்தார்கள். இதையெல்லாம் சிவகாமி சிறிதும் பொருட்படுத்தவில்லை. அவளுடைய நெஞ்சம் வைரம் பாய்ந்திருந்தது. அசைக்க முடியாத ஓர் உறுதி அவள் மனத்தில் ஏற்பட்டிருந்தது. புகழையும் இகழையும் பாராட்டையும் நிந்தனையையும் ஒன்றாக கருதும் மனோநிலையை சிவகாமி அடைந்திருந்தாள். கடவுளின் அழைப்பை எதிர்பார்த்து கொண்டு இந்த பூவுலகத்தில் தாமரை இலை தண்ணீர் போல் வாழும் முற்றும் உணர்ந்த ஞானியை அவள் ஒத்திருந்தாள். சிவகாமி வாதாபி வீதிகளில் நடனமாட ஆரம்பித்து ஏறக்குறைய 1.5 மாத காலம் ஆயிற்று. ஒரு நாள் வழக்கம் போல் சிவகாமி நடனமாடிக்கொண்டிருந்தாள். சூரிய அஸ்தமன பேரிகை முழக்கம் கேட்டது. சிவகாமி ஆட்டத்தை நிறுத்தினாள். சற்று மூச்சு வாங்குவதற்காக நின்றுவிட்டு பல்லக்கை நோக்கி செல்ல திரும்பினாள். அவள் திரும்பிய திக்கில் தோன்றிய ஒரு தோற்றம் அவளை சிறிது நேரம் மனம் குழம்பி திகைத்து நிற்கும்படி செய்துவிட்டது. அந்த தோற்றம் நாகநந்தியடிகளின் உருவந்தான். வியப்பினால் விரிந்த கண்களில் கோபாக்னியின் பொறி பறக்க இமையா நாட்டத்துடன் நாகநந்தி தன்னை வெறித்து பார்த்து கொண்டிருப்பதை சிவகாமி பார்த்தாள். நாகநந்தியின் முகபாவம் கண நேரத்தில் மாறியது. கண்களில் கோபாக்னி நிறைந்து பரிதாபம் தோன்றியது. அவருடைய கண்களின் பார்வையும் முகத்தின் பாவமும் மன்னித்துவிடு என்று கெஞ்சுவது போன்ற உணர்ச்சியை ஊட்டின. இதனால் மேலும் திகைப்படைந்த சிவகாமி மெதுவாக சுயப்பிரஜை அடைந்து குழப்பத்தை சமாளித்துக் கொண்டு தலை குனிந்த வண்ணம் நடந்து சென்று பல்லக்கில் ஏறிக்கொண்டாள். பல்லக்கு வழக்கம் போல் மாளிகையை நோக்கிச் சென்றது. ஆனால் சிவகாமியின் உள்ளம் ஜனக்கூட்டத்தின் நடுவே நின்ற நாகநந்தி அடிகளிடம் இருந்தது. இந்த புத்தபிக்ஷு யார்? வேடம் பூண்ட வாதாபி சக்கரவர்த்தி தானா? உருவம் அப்படியே இருக்கிறது.
ஆனால் கண்களின் தோற்றத்திலும் முகபாவத்திலும் எவ்வளவு வித்தியாசம்! உணர்ச்சி என்பதே இல்லாத கல் நெஞ்சை பிரதிபலிக்கும் புலிகேசியின் முகத்துக்கும் கனிவும் இரக்கமும் கலைப்பரவசமும் ததும்பிய பிக்ஷுவின் முகத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம்! பிக்ஷுவின் தோற்றம் சிவகாமிக்கு பல்லவ நாட்டையும் ஆரண்ய வீட்டையும் நினைவூட்டியது. அந்த காலத்து வாழ்வெல்லாம் ஞாபகம் வந்தது. உண்மையில் 1 வருஷத்துக்கு மேல் ஆகவில்லை. ஆனால் எத்தனை யுகம் ஆகிவிட்ட மாதிரி தோன்றுகிறது. மாளிகையை அடைந்த பிறகும் சிவகாமியின் உள்ளம் வழக்கமான அமைதியை அடையவில்லை. ஏதோ ஓர் ஆவல், அர்த்தமில்லாத பரபரப்பு அவள் மனத்தில் குடிக்கொண்டிருந்தது. அவளுடைய உள்ளம் அப்படி யாரை எதிர்பார்த்தது? அவளுடைய கண்கள் யாரை எதிர்பார்த்து அவ்விதம் அடிக்கடி வாசற்பக்கம் நோக்கின? நாகநந்தி பிக்ஷுவையா? இரவு 1 ஜாமம் முடியும் தருவாயில் நாகநந்தி அந்த மாளிகைக்குள் நுழைந்தபோது சிவகாமியின் கண்களில் தோன்றிய ஒளியும் அவளுடைய முகபாவமும் அவள் புத்த பிக்ஷுவைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் என்பதை உணர்த்தின. நாகநந்தியும் சிவகாமியும் ஒருவர் முகத்தை ஒருவர் ஏறிட்டு பார்த்தார்கள். அவர்களுடைய கண்களின் தீக்ஷண்யம் ஒருவருடைய இருதய அந்தரங்கத்தை இன்னொருவர் ஊடுருவி பார்க்க முயன்றதாக தெரியப்படுத்தியது. சற்று நேரம் அந்த மாளிகையில் மௌனம் கூடிக்கொண்டிருந்தது. மௌனத்தை கலைத்துக்கொண்டு பிக்ஷுவின் தழுதழுத்த குரல், சிவகாமி, என்னை மன்னித்துவிடு என்று கூறியது. தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.